இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். கர்த்தருடைய கரம் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று. ஆனால் நான் என் தேவனை துதித்து பாடுவேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நம்மை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். தாயின் கர்ப்பத்தில் நம்மை உண்டாக்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீர் என் உள்ளந்திரியங்களெல்லாம் கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று தாவீது பாடுகிறான். தான் கருவாய் இருந்தபோது கர்த்தருடைய கண்கள் தன்னை கண்டது என்று. ஆம், இந்த பூமியில் நாம் எப்பொழுது உருவானோம் என்று நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நாம் எந்த நாளிலே உருவாக்கப்பட்டோம் என்று அவர் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 22 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர் என்று தாவீது பாடுகிறான். இந்த பூமியில் நாம் ஆக்சிடென்டெல்லாம் பிறக்கல. நம்ம தோன்றினது நாள் முதல் நம்மேல் கண்ணும் கருத்துமாய் இருந்து நம்மை ஆதரித்து வந்தவர், தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை எடுத்தவர், அவருடைய சார்பிலே நாம் இந்த பூமியிலே விழுந்தோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். நம்மை நடக்க பழக்கினவர் தேவனாகிய கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பித்து நம்மேல அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்தி கொண்டு வந்த தேவன் அவர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என்று ஜெபித்து, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று தாவீது ஜெபித்த ஜெபத்திற்கு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருவறையிலே உண்டான நாள் முதல் நாம் கல்லறைக்கு போகும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி பரம ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று. நம்மை உண்டாக்கின தேவனை துதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கி தாயின் கர்ப்பத்தில் எங்களை ஆதரித்து கர்ப்பத்திலிருந்து எங்களை எடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் தோன்றின நாள் முதல் உம்முடைய சமூகத்திலே வந்து சேருகிற வரைக்கும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.